நான் கொடுத்தர மாட்டேன் கேஸ் கட்டுப்படியாம இப்படி ஒண்ணே கூட பிரபஞ்சு இல்ல இது வந்து நாங்கிக்கு ஒரு தேங்க்ஸ் பண்ணுவாங்க பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கு எனக்கு நாங்கி வந்து நான் இது கொஞ்சம் டிஃபரெண்டான சமையல் என்ன டிஃபரெண்டான சமையல் அதுக்கு அது வந்து ரெண்டு பேக் இருக்கு ரெண்டு பேக் அதான் தண்ணி எவ்வளவு இல்லை இங்க ஓகே பரவாயில்ல வாங்கலாம் உண்மையா உடன்றாள் தெரியுமா முட்டை கோவா அவ்வளவு வடிவா இருக்குன்னு ஆனா இதுல இலை போனாலும் பிரெட் பிரெட்டி போட்டு வெள்ளை புட்டை வச்சு சாப்பிட என்ன சொல்லும் திரும்பவும் சாப்பிட சொல் வந்துட்டு சமையல்ல வந்து ஸ்பெஷலிஸ்ட் சொன்னா வந்து இந்த பாருங்க அதாவது இது பாருங்க உலகத்திலே இந்த அரிசி அம்மா சொல்றாங்க என்ன கால்வெளி அரிசி நல்லா அனைவருக்கும் வணக்கம். நான் அனுஷியா, நான் ஜாது. பக்கத்துல சொல்றது இல்லை சொன்னா கேமராமேன் வந்து ஜாது வேணா அதெல்லாம் ஜாது இதுல ஓடி வரலாம் கிடக்கு என்ன தெரியும் எல்லாரும் பள்ளிக்கூடம் போயிட்டாங்க. அப்ப அதனால சமையல் வீடியோ நான் தனியத்தான் அது கேமராமேனை மாறிட்டேன். அதுதான் நேற்று தினம் வந்து அந்த புட்டு போட்டுருந்தேன் புட்டு போட்டுருந்தாங்க. உண்மைக்குமே அந்த புட்டு வந்து நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. அது நல்ல டேஸ்டா இருந்த அந்த புட்டு உண்மை நான் கூட நேற்று அவிச்சிட்டு அது அணுக்கு கொண்ட கொடுத்தது. உண்மையில சாறு வந்து மிஸ் ஆயிட்டேன். மெல்லாய் போனபடியா குடிக்கலாம் போட்டு அணு சாப்பிட்டது. மற்றது வேற காலமே வந்து ஒரு அம்மா வந்து வேணும் அந்த அம்மா வந்து சாப்பிட்டுட்டு என்னென்ன போட்டுறீங்கன்னு எழுதி கொண்டு போறேன். அவ்வளோ டேஸ்டா இருக்குன்னு சொல்லி நாங்கள் சின்னவனுக்கு பிரிட்ஜில் அந்த மா வச்சு திரும்ப வச்சு கொடுத்தனாங்க. உண்மைக்குமே நல்ல ஒரு சாப்பாடு தான். குழந்தை எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா அந்த நாங்களும் சாப்பிட்டாங்க. ஓகே, அப்ப இன்னைக்கு வந்து நாங்கள் ஒரு மதிய நேர சமையல்லாம் இன்னைக்கு வீடியோ போட போறோம். எதுவும் மதிய நேர சமையல் சொன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான சமையல். டிஃப்ரெண்டான சமையல். அதுக்கு அது வந்து டவுனுக்கு போய் இப்பதான் மீன் பண்ணி கொண்டு அப்ப நடுவில் மீன் ஒன்று சொன்னா ஜீவா அழுகுறான். நடுவில் மீன் வேண்டாமா ஜீவா கொஞ்சம் மீன் சாப்பிட்றதும் குறைவு, மிளகாய் சாப்பிட்றதும் குறைவு. ஆனால் நான் விடுறதுல எல்லாம் சமைக்கிறது. அப்ப இந்த ஜீவான விருப்பத்துக்கிறாங்க. நாங்கள் வந்து இறால் வாங்கிட்டு காட்டுறது வேணா என்ன விலை இறால்? இது இறால் வந்து ஒரு அளவான இறால் வந்து 1/2 கிலோ 800 ரூபாவாம். நான் வந்து அப்படியே சொல்லினோம்னா ஜாது நல்ல மீன் 1000 ரூபாய்க்கு வாங்கி கொண்டு வந்துட்டேன். ஓகே, அப்ப இறால் தான் வாங்கி கொட்டி காட்டுமே. அது சட்டி இருக்காதான் எந்த சட்டி தான் நாங்கோ. அப்ப இன்னைக்கு ஜது வந்து எங்களுக்கு இறால் வேண்டி கொண்டு அதான் வந்து ஜீவாட விருப்பத்துக்கு கேட்டுட்டேன். நான் 2 பேக் இருக்கு. 2 பேக் அதான் தண்ணி எவ்வளவு இல்லை. ஓகே பரவாயில்ல வாங்கலாம். உண்மையா உடன்றால் தெரியுமோ? ஓ உடன்றால் 1000 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். சரியோ, அப்போ நாங்கள் அந்த இது செஞ்சு தாங்க உண்டு க்ளீன் பண்ணி தர சொல்லி நோண்டி தர சொல்லி 180 ரூபா போட்டு க்ளீன் பண்ணுறேன். உண்மையா 180 ரூபா முடியும் என்னடா இல்லையே காசு. நான் கொண்டு போன காசு இல்லை இல்லை கொஞ்சம் பரவாயில்ல. நான் கொண்டு போன காசு வந்து நான் முன்னுக்கு எங்கேயாவது போய்க்கே நான் மயிலோ பால் வாங்கி குடிச்சோன்னு ஓடு. நான் என்னோட காசு இல்லை அவ்வளோ இதில் இருக்கிற ராளுக்கு 180 ரூபா கொடுங்க. அப்போ நான் வந்து காலம் மரக்கறி சந்தைக்கு போய் மரக்கறி வேண்டி கொண்டு வந்துட்டேன். மீன் தானே பழமையாக வாங்குறேன்னு தக்காளி பழம் வந்து வாங்கலை. தக்காளி பழத்தையும் ஃப்ரிட்ஜில் வைக்காத நான் பாவம்னு சொல்லுதேன். அதனால உடனே கொண்டு வந்து இப்போ வேண்டி கொண்டு வந்தேன். காலுக்கு தக்காளி பழம் கிடக்கு. அப்போ இன்றைக்கு வந்து ஒரு அருமையான காலு தான். சோறு வந்து ரைஸ் குக்கரில் போட்டுருக்கோம். அப்போ காலும் தக்காளி பழமும் குழம்பு. அதை விட இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் என்னன்னு சொன்னா முட்டை கோவா. எவ்வளவு வடிவா இருக்குன்னு எதிர்பார்க்க. ஆனா இது இந்த இலை போல இந்த வறுக்குறாங்களோட வறுக்கெடுப்போம் கோவா இலையண்டு வரும். கோவையில இதுதான் இதுலதான் வெட்டி எடுக்கிறாங்க பாருங்க. ஒரு மரக்கலத்தை பயன்படுத்துறாங்கன்னு சொல்லி ஒரு இலையில வந்து அதை வறுக்கலாம். அதுவும் பாருங்க இல்லையா சொன்னா அந்த முட்டை கோவான்னு போட்டு அந்த இலையோட சந்திப்பாங்க. அந்த தண்டோட கட் பண்ணிருக்கு அந்த இலையை மட்டும். இதா கடை பார்க்க ஆசையா இருக்கு. நல்ல வடிவா இருக்கு. ஆனா இது வந்து 1 கிலோ 500 ரூபா. உண்மையா 1 கிலோ 500 ரூபா. நான் 1/2 கிலோ வேண்டி கொடுத்தேன். அப்ப இது வந்து தனியா காய்ச்சினா காணாதானே. அப்ப அதுக்கு துணையா வந்து உருளைக்கிழங்கு வந்து 1/2 கிலோ வேணும். அந்த உருளைக்கிழங்கு வந்து இப்போ கிலோ 200 ரூபா. அப்போ அந்த முட்டை கோவா வெள்ளையா காய்ச்சிடலையோ? முட்டை வந்துட்டானே. இல்ல அதை கேட்கணும். இந்த வறுக்கிற கோவா மாதிரி செய்யலையோ? அப்படி இல்லை. இது வந்து நல்லா பதக்கி குழம்பு வைக்கணும். அப்படியா? உருளைக்கிழங்கு போட்டு இதையும் போட்டு வதக்கி வெந்தயம் உள்ளி எல்லாம் போட்டு ஒரு பிரட்டி போட்டு வெள்ளை புட்டை வச்சு சாப்பிட என்ன சொல்லும் திரும்பவும் சாப்பிட சொல்லும். அப்ப ஜாது வாரது கடையில வந்து நான் என்ன செய்து விட்டேன்னு சொன்னேன். இன்னைக்கு வந்து
ஒரு இடத்துக்கு போ ஒரு நேரம் வளைவலும் இருக்கு அந்த முக்கியமானதை போய் சொல்லிவிடுவோம் பரவாயில்லை சொல்லிவிடுவேன் ஓ சரி ஓகே அதான் வந்து எல்லாருக்கும் தெரியும் எங்களோட ஆட்டுக்குட்டி வந்து மானிப்பா ஏஞ்சல் காலேஜில் வந்து சேர்த்துருந்தாங்க இங்கிலீஷ் மீடியத்தில் வந்து அப்போ அவள் வந்து இங்கே வந்து ஏற்கனவே ஒரு இங்கிலீஷ் போய் கொண்டு இருந்தவா அப்போ அதை தாண்டிவாக வந்து ஏஞ்சலில் வந்து படிப்பு வந்து கூடுதலான ஒரு படிப்பு கொடுத்து கொண்டிருக்கணும் என்ன 5 வயசு பிள்ளைன்னா அதுக்கு மேலதிகமான படிப்பு வந்து கொடுத்து கொண்டிருக்கக்கூடியால இங்கே போகிற இங்கிலீஷுக்கும் அங்கே டெல்லியில் வந்து ஒரு இங்கிலீஷ் ஒன்று உருவாகியிருக்கிறாங்க அந்த ஏஞ்சல் படிப்புன்ற மெத்தட் தான் அந்த இங்கிலீஷ் டியூஷன் வந்து அப்போ நிறைய ஹோம்ஒர்க் புத்தகம் எல்லாம் கொடுத்துருக்க உண்மையிலே ஒரு விஷயம் சொல்லியாலும் சின்ன சின்ன சொல்லல் வந்து எனக்கு ஒரு தெரியும் ஆனாலும் பெரிய உங்களை மீறி ஒரு புத்தகம் எல்லாம் கொடுத்து விடையில உண்மையில அது வந்து எனக்கும் அது சொல்லி கொடுக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்போ அதனால ஆர்டிவில் போகிற பிள்ளையும் வந்து அந்த இந்த இங்கிலீஷில் தான் போகிறவன் சொன்னால் அங்கே வந்து அந்த மெத்தடில் சொல்லி கொடுக்குற படியில உண்மையில நல்ல ஒரு இதா அப்போ அவாவுக்கு வந்து அந்த பள்ளிக்கூடத்துக்கும் அந்த டியூஷனுக்கு தான் செட் ஆகும் அப்போ ஆதி வர 2 ஆகும் 2:45 ஆகும் என்ன அதுக்குள்ள இதெல்லாம் சமைச்சு போட்டு பார்சல் கட்டி 2 சாப்பாடு கொடுக்குறாங்க கொடுத்து ஆத்தி வர இனி அவா குளிப்பாட்டி சாப்பாடு கொடுத்துக்கிட்டு எல்லாம் செய்யணுமே அப்போ அங்கே போகிறபடியா எனக்கு வேலைக்கு சமைக்கணுமெண்டாக்காண்டி அது மீனுக்கு போயிட்டேன் ஆனா அதே தாண்டி இப்போ ஆத்திக்கு இப்போ ஏதாச்சும் நோம்பலா தெரியாதுன்னு சொன்ன அம்மாவுக்கு ஏலாம் சொன்னா நங்கியமா சொல்லி தரல நம்ம மறந்துட்டோம் கடவுளை சாரி என்னன்னு சொன்னா உண்மையில எனக்கு வந்து சில இதில் வந்து விளங்காம இருந்தா இல்லைப்பா தெரிந்தனால சின்ன பிள்ளை வருவா அவள் வந்து வீடியோ காலில் வந்து சில டவுட்டுகளை வந்து நாங்கள் கிளியர் பண்ணி தரோம் உண்மையில இது வந்து நாங்கள் வந்து நாங்கிக்கும் ஒரு தேங்க்ஸ் பண்ணுவாங்களே பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கு எனக்கு நாங்கள் வந்து என்ன தானே அடிச்சு கேட்கும்பா இப்போ கூட இங்கே ஒரு கோயிலுக்கு போயிருந்தாங்க போயிட்டு வந்து நைட்டு அடிக்கிறாண்டாக்கா ஹோம்ஒர்க் செய்யணும் நான் இல்லை எனக்கு தெரிஞ்சது அரைவாசி செய்தாச்சு மிகுதியை வந்து டீச்சர் மார்க் பண்ணி விட்டா தான் அது இன்றைக்கு செய்யணும்னு சொல்லி அப்போ இப்படித்தானே இங்கிலீஷ் தானே அப்போ இன்றைக்கு எங்களுக்கு வந்து அது கொஞ்சம் குறைவு அப்போ அதனால இன்னொரு பிள்ளையோட அதிக கலந்து படிக்கிறாங்க அப்போ அப்படியே ஒரு நல்ல டியூஷன்லாம் கொண்டு சேர்க்க போகிறோம்னு சொன்னோம் அந்த டியூஷனில் விட்டுட்டு அது பள்ளிக்கூடத்தில் விட்டுட்டு பிள்ளைக்கு வந்து சரியான முறைக்கு இங்கிலீஷ் தெரியாமல் அது பாவம் சரியா திக்கு முக்குப்படுவேன் அப்போ அதனால அந்த டியூஷன்லாம் எல்லா பிள்ளையோடையும் சேமா போல தான் அந்த பிள்ளை சந்தோஷமா படிக்கும் ஒரு மனப்பயம் ஒன்று இருக்கு அது பிள்ளைங்க அதோட ஹோம்ஒர்க் வந்து விளங்கியும் செய்யக்கூடிய ஒரு டியூஷன் தான் அந்த டியூஷன் தமிழை வந்து எப்படி அடிப்படையை பழக்கிறாங்களோ வாசிக்க அதே மாதிரி தான் அந்த டியூஷனும் அப்போ அங்கே வந்து போக வேணும் அதுக்கு முன்னாலே ஜது வாரம் கிடையாது ஜது இன்றைக்கு கொஞ்சம் பாஸ்ட்டாக சமைச்சு ஜது வாரம் கிடையாது ஓ நீ மீன் வாங்கிட்டு வாரம் கிடையாது எக்ஸ்ட்ரா 2 கறி வச்சு என்ன கறி அது என்ன கறி என்று சொன்னால் அதான் வந்து கீரை இது சுவத்தைக்கீரை அது சுவத்தைக்கீரையோ இப்போ இந்த போன்ல பஜ்ஜியா கிடக்கு உண்ட போன் தோட்ட போன் இது வந்து உள்ளி மிளகாய் பூசணிக்காய் பருப்பு வாவ் எப்படி அம்மாண்ட வேகம் அம்மாண்ட வேகத்தை சொல்ல போனா இந்த உலகத்துல ஒருத்தர் நிக்க மாட்டேன் கிட்ட இன்னைக்கு அது போன கட் பண்ணிட்டு ஒரு டீ போட்டு நான் பட்டன் ராளணும்ன்றேன் சரியா போன கட் பண்ணி போட்டு டீ போடுறது இது வந்து சிவப்பு கீரைடா அது தண்டெல்லாம் நல்ல சிவப்பா இருக்கும் நல்ல டேஸ்டா இருக்கும்னு சொல்லி அப்போ அதை இன்னைக்கு வந்து மழை மழை இப்போ வெயில் காலம் எல்லாருக்கும் தெரியும் அப்போ அதனால வந்து கீரை டெய்லி சமைக்கணும் கீரை இல்லை பொண்ணாங்கன்னு வெள்ளாரையை தான் போடுதோ அதே மாதிரி நாங்கள் சமைக்கணும் அப்போ பருப்புக்குள்ள வந்து இந்த சக்கரை பூசணிக்காய் அது வந்து மசிச்சு வெள்ளைக்கறி வச்சா நல்லா இருக்கும் அப்போ அதே மாதிரி நான் 2 கறி சமைச்சாச்சு சோறும் வந்து அவியுது இனி வந்து இந்த என்னது உருளைக்கிழங்கு இந்த முட்டைக்கோவம் வந்து ஒரு குழம்பு வச்சு ராளம் தக்காளி பழம் குழம்பு வச்சு எங்களோட சமையல் வந்து முடியுதானே சரி அப்போ நாங்கள் இதில் சமைக்க பார்ப்போமே சரி அப்போ சமையலுக்கு முன்னாடி பிரேக் கொண்டு எடுக்கணுங்க அது இன்னைக்கு எனக்கு அது சாயாவோ சாயா என் ஐங்கர் வந்து வெளியே முடிஞ்சுச்சு காலமே முடிஞ்சு ஃபைனலாக டீ போட்டால் அந்த அம்மாவுக்கு தான் காலம் அவங்களுக்கு தான் டீ போட்டான் அப்போ இந்த சாயாவும் ரோலும் அது அதுக்கும் தெரியும் ஏற்கனவே உண்டு கொடுத்தாதான் நம்ம சார் வேலை செய்வானே அப்போ என்ன வாங்கி ரோல் நல்ல சுடு ரோலும் ஒரு டீயும் ஒன்று குடிச்சிட்டா தான் மேற்கொண்டு வேலை செய்யங்கும் அதுக்கு வேண்டாமா இல்லை எனக்கு பெருசாக பசி இல்லையாம்மா அப்போ போனை வச்சுட்டு அப்படி கொஞ்சம் நேரம் நல்லா விடுவான் ஆமாம் அது அப்படித்தான் சொல்லுவான் சாப்பிடுவாங்க எங்கே அது ரோல் வாங்கி கடையில் இல்லைம்மா அப்போ நான் சுட்டு தானே இந்த சூரியமாலோ இது ஒரு பேர் அதுக்கு இது வந்து பேபி ரோல் ஒரு பிள்ளை ஐயோ மேலக்கடை கடை இப்போதைய கிளைமேட்டுக்கு பேபி ரோலாம் சாப்பிடலாம் தெரியுமா பக்க காலம் ஆனால் கடும் பேபி ரோலாக இது பிறந்த குழந்தை கொடுத்தா வாழ்க்கையிலும் புள்ளாளாது கண்ணு கோட்டி கிளம்பலாது வாங்கி சாப்பிடுங்க பெற்றோருக்கு சின்னபடியில் காவல் நிற்கிறாங்களா அப்போ ஒரு மாதிரி இருந்தது அப்போ வாங்கி கொண்டே கொடுத்துட்டு வந்தேன் அம்மா குசுனிக்கலாக நீ அங்கே காவல் சரி உண்மையிலே அது வந்து ஒரு புண்ணியம் தானே மேலே இந்த பெட்ரோலுக்கு வந்து கீவில் நிற்கிறத பார்க்க அது கவலையாக கிடக்கு அதே ஒரு தான் ஜாதம் முந்தா வந்து அடிச்சு நாளைக்கு அன்றைக்கு அது போண்டே வரும் ஓய் பெட்ரோல் முடிஞ்சு வந்துட்டல ஒரு 2 நாளைக்கு சமாளிக்கிறேன் எந்த கையில் நான் போக வேண்டிய நான் உண்மை அம்மாண்ட கையில் கொடுத்தா இந்த புல் டேங்க் வந்து அப்படி ஒரு மாதத்துக்கு 3 மாதத்துக்கு காணும் அம்மாவுக்கு 2 காணும் அம்மாவுக்கு
சரி இப்ப ஓலா விடுங்க இந்தியா தேவைக்கு நான் போகிற மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணதான் போகிறேன் இல்லாட்டி வீட்டை விட்டுங்க அந்த கேட்டை விட்டு வெளியில வரையே இல்லை நான் வீட்டில் நிற்கிறது தானே கராச்சி அங்கே இங்கே ரோடு படுத்துறீங்க சைக்கிள் கூட கொஞ்சம் பயிற்சியா இருக்குங்க 10 ரூபா போமா சாப்பிடுவோம் கலைக்க பொரியல் சாப்பிடணும் கூட அதுக்கு எனக்கு தெரியுமே நீ சரி அப்ப நாங்க இதை சாப்பிட்டுட்டு கறி சமைக்கிற பாப்போமே கடிச்சிடுங்க அவனோட ஓகே அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ எங்களுக்கு ஒரு கேமரா மேலே வந்து ஒரு ஆளை வந்து ரெடி பண்ணி பிடிக்காதுன்னா அபி என்ன வந்து இப்போ சித்தியாக்களுக்கு தெரியும் சிலிண்டர் வந்து தட்டுப்பான்னு சொல்லி அப்போ எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஐயாவில் வந்து பல கவ பங்குல அவரெல்லாம் வந்து சிலிண்டர் முடிஞ்ச நேரம் எடுத்தாங்க அப்போ சித்திட்டு வந்து கேட்டோடையா சித்திக்கு இப்போ சிலிண்டர் பாய்ஞ்சி போட்டு சரியாக வந்துட்டு சித்தியில் குடும்ப காட்டை வந்து 4 மணி அப்படி வரட்டுவாங்க நம்ம குடும்ப காட்ட வச்சு என்ன குடும்ப காட்டை வச்சு எத்தனை ரெண்டு காட்டு போட்டு கொடுக்குறாங்க சொன்னால் கொடுத்தர மாட்டாங்க கேஸ் கட்டுப்படியாங்க இங்கே ஒன்றே கொடுக்குறோம் எப்படி சொல்லிடுவார் ஏரியா எங்களோட கேஸ் நிற்க போகுது சமைச்சு முடியணும் ஒன்றும் அப்படி கூட சொல்லு அப்பாரு ஆப்பியத்துக்கு இஞ்சளவை கருவேப்பிலை பெருஞ்சீரகம் உள்ளி வெறுநடாவி பச்சை மிளகாய் கருவேப்பிலை வந்துட்டு சமையல்லே வந்து ஸ்பெஷலிஸ்ட்னு சொன்னா வந்து இந்த ஒரு இந்த பாருங்க அதாவது வந்து முட்டைக்கோவை முட்டைக்கோவை வந்துட்டு சும்மா இதை வந்து பார்க்கவே சும்மா சாப்பிட முடியல எடுத்தோம்னா அவிச்சி போட்டு அந்த முட்டையை வந்துட்டு வெட்டி போட்ட மாதிரியே இருக்கு இப்போ பார்க்கவே இந்த கறிக்க போட்டுட்டு அதை வந்து சோறோட சாப்பிடுறதை தாண்டி வெள்ளை புட்டோட சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னா வந்து சும்மா வேற லெவலுக்கு வந்து இருக்கு நம்ம அம்மா வந்து அம்மா அப்படி அப்பா வந்து வேலையை போய் சொல்லி போட்டு போனது வந்துட்டு இந்த சாப்பிடுங்க அப்போ அப்பா வந்து வேலையை சொல்லி போட்டு போனது அம்மா வந்து சமையல் செய்யக்குள்ள வந்துட்டு அம்மா கலைக்க விட வேண்டாம் பால்கோவா வாங்கி கொடுக்குறது அப்பா சொன்னது பாத்தீங்களா ஒரு அது நீ வேண்ட கடைதான் அப்படி எல்லாம் சொல்லுவேன் சமையல் வீடியோ வரைக்கும் நீங்கள் மோமுக்கே கலவுரையில மோகம் கலவுரையில ஆனா எதுவும் பார்க்கணும் சவுக்காரம் 2-3 தினம் போடுவார் நோக்கம்புல சமையல வடிவா சமைச்சு டேஸ்ட் வளர்க்கணும் இன்னும் அளவு படுத்துறதெல்லாம் நோக்கம்புள்ள வந்து நின்று போய் சமைக்கிற பார்த்து போல சாப்பிடுவாங்க அந்த ஆர்டர் சமைச்சு சமைச்சு 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க அது வேணா ஒரு சும்மல்ல ரெடி ஆகும்னு சொல்லி சட்டி கூட பொறுப்பு இல்லை ரால் என்னதுக்கு ரால் வந்து இப்படி வடிவு வைக்கிறது வெளியில வைங்க நல்லா இருக்கு இதுக்கு வந்து என்ன சாப்பாடு செய்யணும் பொறிக்க உள்ளி போட்டு வாசம் உள்ளி கருப்பு கண்பாயில் இது நல்லா பொரிஞ்சு துருங்கணும் அப்போ சிலிண்டர் வேணுமோ என்ன மாதிரி ஐயோ இந்த சிலிண்டர் சமையல் வேலை ஸ்டாப் ஆயிடும் என்ன பொறுத்தவரைக்கும் சமையல் செய்யணும்னா ஒரு 2 நாள் சிலிண்டர் முடிஞ்சு போடுக்காம நாங்கள் கொடுத்தோம் 14 ஏப்ரல் நிறைய ஆகுது சரி அப்ப இது பொரியிட்டு நாங்கள் ரால் குழம்பை கூட்டுவோம் ரால் குழம்பும் கூட்டிய வைக்கிறது இல்லை அந்த தக்காளி பழங்களை போட்டு வதக்கி கிடக்கி வேற ஆனால் அதுவும் நான் ராணுன்ற கிளாப்பி ஒரு தேங்காய் நெத்திரிட்டான் உலகத்துல இல்ல அரிசி அம்மா சொல்றாங்க அதையும் திரிகிறேன்னா சரி ஏழா போகுது சரி அப்ப இது வந்து வதம் கிடையாது ஒரு நாளுக்கு ஆயத்தப்பட்டு சரி இதுல வந்து நாங்கள் உருளைக்கிழங்கும் முட்டைக்கோவாங்கன்னே அது வந்து அவிஞ்சு கொண்டிருக்கு நல்லா வத்தணும் பாப்போம் வாவ் நல்லா வதங்கி நல்லா பிரண்டு வரும் டைம் இருக்கு ஏன்னா அப்போ நாங்களுடைய நேரம் போகிறபடியெல்லாம் இந்தியாவில் வந்து ராளுக்கு வெங்காயம்ல கருப்புலேயே பதிவேணும் அந்த உடன் கருவேப்பிலை வதங்கட்டு நாங்கள் வதங்க இதை போடுவோம் வேணாம் எதை போடணும் தக்காளி பழத்தை நாங்கள் முதல்ல அந்த வீட்டை கேட்கலாம் வீடியோ போட்டி வேணால் இப்படியான மிரக்கல மாதிரி சாப்பிட்றாங்க நம்ம ஓ இது நாங்கள் வீடியோ
வேண்டிய இல்லை. வளமையாக நான் வந்து சந்தைக்கு எல்லாருக்குமே தெரியும், எங்களோட சௌரங்கள் எல்லாருக்குமே தெரியும். வளமையாக நான் சந்தைக்கார் மரக்கறி வண்டிக்கு வந்திருந்தாலும் பத்தியப்படாது. ஏன்னா நான் தான் கூடுதலாக போய் வாங்கணும்னு எதுவும். அதோட உண்மையை சொல்லணும், எங்கள்கிட்ட இருந்து காசு இருந்துச்சோ இல்லையோ வந்து எப்போவுமே வந்து அந்த குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி அளவு பார்த்து சமைக்கிறதான்னு சொன்னால் ஒரு நாளுமே இல்லை. இல்லை இல்லை வெங்காயம் வதங்கிட்டு தான் போடுங்க கழிப்பிட்டு. நாளைக்கு தக்காளி பழம் தான் மெயினே. அம்மா பழம் போட்டுவேன். எனக்கு இப்போ பயமாக ஐயோ நாங்கள் அப்படி கொந்தளிக்கிறோம் வந்து. அதே சின்ன கவலையாங்களுக்கு இந்த வீடியோவுக்கு கொஞ்சம் கிளியர் ஆகலை. அது தகரத்துக்கால வந்துட்டு கொஞ்சம் வெளிச்சம் பாரோடைய கொஞ்சம் அப்செட்டாக இருக்குது வீடியோ வந்து. ஒரு அலுவலகம் செய்யத்தான் போனோம் அப்போ மேடம் எடுத்தோன்னெல்லாம் செய்யலாம் இல்லையா? கண்டிப்பாக கண்டிப்பாக காலம் எடுக்கும் கொஞ்சம் போட்டு நாங்கள் இது வந்து இது பழசாமி மாதிரி இருந்ததா வரும். உண்மையிலே புதுசோ பழசோ இருக்கட்டும். என்ன இந்த புதுசு கூட புதுசாக்கு கூட வந்து அவங்க எவ்வளோ ஆதரவு தரவில்லை, அந்த பழசுக்கு வந்து ஆதரவு தராங்க. நம்ம இப்போ இதில் வந்து ஒருத்தரை கூட நாங்கள் போட்ட வீடியோ சொல்லலை, இந்த கீச்சிரை மாற்றுங்க அப்படி இப்படின்னு சொல்லவே இல்லை ஒருத்தருமே. ஏதோ நாங்கள் போடுறத வந்து வளமையாக பார்க்குறாங்க. உண்மையிலேயே அதுக்கே வந்து நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லணும். நம்ம ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும் எல்லாருமே வந்துட்டு ஒரு நேரத்தில் கஷ்டத்தில் இருந்தால் நல்ல நிலைமைக்கு வர்றது. ஏன்னாம்மா ஒருத்தருமே வந்துட்டு எடுத்தோன்னே வசதியாக வர்றது இல்லை. எல்லாம் காலம் பதில் சொல்லும். தேங்காய்ப்புளியோ அப்போ அந்த மிஷினிக்கு ஓட்டோட கொஞ்சம் கொண்டு இந்த காரியத்தை உருளும் அந்த ரோட்டு மிதிப்பாங்க. எப்படி சமையல் வேகமா முடியுதுன்றதை நான் பார்க்குறேன். பச்சைமிளகாய் போட்டு நல்லா வதங்கி வாங்கிட்டேன். இனிமேல் வந்து அதுவும் இறால் இல்லையா? அப்புறம் இதையும் கேட்பாங்க அது என் சொல்லி வேணும் போடலாமா வடியா இருக்கு செய்ய எப்படி தான் டெவலப் செய்யறேன் நல்லா இருக்கு. மூஞ்சி இருக்கல இறால் மூஞ்சி வாசம் இறால் குழம்பு இந்த இது இருக்கா இறால் இந்த கொழுப்பு உண்மையாகும். ஓ அம்மா சொல்லுவா. அப்போ அதனால அதெல்லாம் வந்து ஒடிச்சுக்குள்ள அறவே போட்டு நுள்ளி எடுக்க மாட்டேன். ஆமாம் இப்படி செய்யக்கூட நம்ம இது செய்வது இறால் வந்து இந்த தக்காளி பழம் நசிய போகுது. மாசம் வேணா பக்கத்து வீட்டுக்காரங்க போதும் அண்ணா அப்புறம் ஆமாம் அந்த அண்ணாக்கள் ஓ அம்மாட்ட சொல்லுங்க அப்புறம் ஒன்றா அம்மா கொடுத்துடா. அப்படி நானும் தக்காளி பழம் பார்த்தா ஒரு மாசம் உண்டு வரும் சட்டப்படி. உண்மையை கூட எனக்கு மீன் சாப்பிட்ற மாதிரி வரா. எனக்கும் தான் சத்தியம் எனக்கு இந்த இறாலோ கடவாயோ எனக்கு மீன் தான் மீன் நல்லா சாப்பிடுவாங்க. நானே மீன் வாங்கி கொடுத்தா நேற்று கூட அந்த எவ்வளோ மீன் பொரிச்சலாம் சாப்பிட்டேன் நான். ஆனால் இறால் நண்டு கனவா விருப்பம் இல்லையாண்டில் எப்பாவது இருந்துட்டு ஆசையை சாப்பிடணும். மற்றும் மாதிரி மீன் தான். நேற்று நாங்கள் சமையல் வீடியோ போடல. ஆனால் என்ன மீன் வாங்கினாமா பூஞ்சக்கண்ணி மீனும் சூடையும். ஆனால் அந்த நெத்தலி அது நல்லா இருக்கிறா தீயல். நெத்தலி இப்போ வருது 1/4 கிலோ 200 ரூபா. நண்டு இது கொஞ்சம் பெரிய நெத்தலி ஒரு அளவான நெத்தலி. ஒவ்வொரு சைஸ் தானே. இப்போ இந்த இறால் வந்துட்டு இதை விட கொஞ்சம் பெரிய இறால் வந்து அவ்வளோ சொன்னால் 1000 ரூபா கிலோ 1/2 கிலோ. அதான் இது ஓகே கூட 200 ரூபா கூட வாங்கினாங்க. இந்த இறால் இல்லை இந்த இறாலை போட்டு கறியை காய்ச்சி போட்டு இந்த இறால் எடுத்து புரிம்பா வச்சுட்டு அந்த குழம்பு கூடோடய சாப்பிடலாம். குழம்பு கூட்டோட சாப்பிட்டு இப்போ இறால் வந்து வதக்கி கொண்டு பாட போடுவோம். ஓகே குழம்புக்கு எல்லாம் விட்டாச்சோ. ஓகே அது வந்து அவியட்டும். இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இது என்னதம்மா தேசி புளி விடுவோங்களா? இங்கே நுடலாம் போட்டுட்டு மரக்கறிக்கு தேசிக்க மல்லி தானே. இப்போ புட்டோட சாப்பிட்டா இப்படி இருக்கும். கனவை கறி மாதிரி இருக்கப்பா. தேசி புளி வேறு லெவல். பாண்டியன் கொடுக்க சொல்லணும். உண்மையை இப்போ நாங்கள் கறிக்கு அவர் அளவான எண்ணெய் தான் விட்டோம். நாங்கள் எப்படி எண்ணெய் பிரண்டு போய் தரண்டு போயிருக்கு. நான் வந்து கொஞ்சம் எண்ணெய் விடுவேன். ஆனால் தேங்காய் பால் வந்து கொஞ்சம் கட்டியாக போடுறது கூட யா அக்கால எண்ணெய் தேங்காய் பால் அங்கே ஒரு நாள் துள்ளி கொண்டு வருது மேலால். அதோட கண்டி விட சரி ஓடி ஓடி அவி சரியா. இஞ்சி வாங்க மக்களே. இந்த
நல்ல ஒரு சாப்பாடு உண்டு. அதான் வந்து இந்த கறியை பார்க்கும்போது மரக்கறியிலே இல்லை, அதான் வந்து அந்த கனவை கறி பிரட்டின மாதிரி இருக்கு. நம்ம இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ தான் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி பால் விட்டுருக்குது. இந்த கறி இறால் கறி வந்து இதே கலருக்கு வரும், கொஞ்சம் லேட் ஆகும், கொதிச்சு கொண்டு வரணும், அவிய விட்டு வதங்க விடணும். நம்ம சரி. அங்கால வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பருப்பு கீரை ஓகே அப்படியே மூடி விடுவோம் எல்லாத்தையும் ரெண்டையும். சரி, அப்போ இன்னைக்கு இதுதான் என்ன காட்டுவோம் மாசியாக கிடைங்க வாங்கோ. நீங்களும் வந்து இதே நாங்கள் சமைச்ச மெதட்டை வந்து ஒழுங்காக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதே போல் கறி உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வரும். என்னம்மா வராண்டு இல்லைன்னு சொன்னால் நாங்களே சமைச்சிருக்கோம்னு சொன்னால் நீங்கள் இந்த அம்மா பெரிய சமையல்காரன்னு சொல்லி தான் வந்து இந்த சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் 1 மாதத்துக்கு சாப்பாடே சாப்பிட்றதே இல்லை. ஓய் உங்களுக்கு எல்லாம் என்னடா இதெல்லாம் சமையல் சொல்கிறேன். அப்படி இல்லையாம்மா உண்மையாக வந்து அந்த கறியை பார்க்கும்போது எப்படி யாரையாச்சும் உண்மையாக ஒன்றும் போனால் மரக்கறி கறி இப்படி காய்ச்சி காட்டுங்க. அப்போ இப்போ இருப்பாங்க இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இதே போல் டேஸ்ட் வந்து வராது விளங்கிட்டு. அம்மா நான் பெருமைக்குன்னு சொல்லலை, நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அம்மாவுக்கு சமைச்சு தர நாங்களாம் டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம். அப்போ எங்களுக்கு இப்போ நான் இதே போல் சமைப்பேன். எந்த சமையல் சாப்பிட்டு அம்மா அப்படி 3 நாளாம் பாட்டில் இருக்க வேண்டி வரும். சமைச்சு சாப்பிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அதுக்கு காலங்கள் நேரங்கள் வருது. அப்போ கொஞ்சம் இருந்து விட்டுட்டோம் அந்த கறி நோய். அப்பா நீங்கள் சமைச்சு சாப்பிடுங்க. சரி, ஓகே. அப்போ இதுதான் வந்து என்னோட சமையல். உண்மையிலே என்னென்று பூசணிக்கில் வந்தேன்னா இவ்வளோ வேகத்தோட வழியில் போகணும்னு எனக்கு தெரியும். நான் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக என்னுடைய சமையல் வந்து முடிஞ்சது. கேஸுக்கு மறுபடியும் நன்றி சொல்லப்பா வேண்டிச்சு, இல்லை கேஸ் இன்னும் முடியல. சரி, அப்போ சந்தோஷம். அப்போ இன்றைக்கு வந்து நிறைய இடங்கள் வந்து போயிருக்கிறேன். அதனால் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கும் தம்பியாக வந்து ஸ்கூல் போயிட்டாங்க. அப்போ நானும் வந்து இதில் சாப்பிட்டு காட்டிடலாது தோணும். அஸ்தினுக்கு வந்து வெள்ளிக்கிழமை விளையாட்டு போட்டி. அப்போ இன்றைக்கு சொல்லி கொண்டால் போகுது. அது ஆளும் கொஞ்சம் உடம்பேல அது சார்பக்காடு தொட்டிக்கெல்லாம் நிறைய குளிக்கிறதான கூடுதலாக அடிக்கடி தொட்டிக்க குளிச்சு வந்து தடிமன் ஆகிட்டு ஆளுக்கு. அப்போ இன்றைக்கு ஸ்கூலுக்கு வந்து அஸ்தின் போட்டு விளையாட்டு போட்டி வெள்ளிக்கிழமை. ஒவ்வொரு வருஷமும் சம்பி எடுக்க, இந்த வருஷம் தான் சம்பி எடுப்பேன்னு தான் போறாரு. அப்போ அது பள்ளிக்கூடத்தில் வரக்கு முன்னா தேசிக்காய் கரைச்சி பிரிட்ஜில் வச்சுடுவோம். 2வது அளவில் எனக்கு நிறைய இருக்கு. எனக்கு தேசிக்காய் ஒன்று கொஞ்சம் வெயில் வந்து வாங்க மக்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி வேண்டிய. ஆமாம் வெயில் இருந்துச்சுன்னா வெயில் கும்பமா. சரி அப்பா அம்மா என்ன மாதிரி வீடியோ நாங்கள் முடிச்சு விடுவோம். சந்தோஷம். இதுதான் இன்றைக்கு எங்களுடைய சமையல் வந்து. இதோட நாங்கள் எங்களை வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம். என்னை மேற்கொண்டு போகிற அலுவலகம் கிடாக்குது. பள்ளிக்கூடத்தில் வாரதுக்கும் ஒரு வெக்க காலம் ஒரு குளிராதம் குடிக்க கொடுக்கணும். கண்டிப்பாக கண்டிப்பாக குளிரா குடிக்க கொடுக்க இப்போ என்ன மலிவு, என்ன மலிவுன்னு சொல்லுவாங்க, தேசிக்காய் மலிவு, பச்சை மிளகாய் மலிவு. அது நீ சாப்பிடு. அப்போ தேசிக்காய் மணி கரைச்சி பிடிச்சிட்டு எல்லாம் வச்சு அடுத்த விட வேலையை நாங்கள் ஆரம்பிப்போம். ஓகே, இதோட எங்களை வீடியோ நாங்கள் முடிச்சு கொள்கிறோம். இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நாளைய தினம் பாய் பாய்.